இப்ப ஒருத்தர் உயிரோட இருக்காரா இல்லையான்னு கூட தெரியல. ஒரு நாடிய பார்த்து கூட தெரிஞ்சுக்க முடியல. இதயத்துல கை வச்சு பார்த்து கூட தெரிஞ்சுக்கிற முடியல. அந்த அளவுக்கா இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சம்பவம் நடந்திருந்திருக்கு. உயிரோட இருக்கும்போதே ஒருத்தவர ஐஸ் பெட்டிக்குள்ள வச்சுட்டாய்ங்க. அதாவது விழுப்புரம் மாவட்டத்துல வந்து ஒருத்தருக்கு உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 7 நாளா பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் பார்த்திருந்திருக்காங்க. அங்க எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்ல. நீங்க அவங்கள கொண்டு போயிருங்க. வைக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. நீங்க போற வழியிலே கூட அவர் இறந்தாலும் இறக்கலாம் அப்படின்ற ஒரு தகவலை சொன்னோனே, அத நம்பி இவங்க என்ன பண்ணிட்டாங்க, வண்டியில வச்சு கொண்டு வர்றாங்க. அப்போ இவர் நல்ல தூக்கத்துல இருந்திருப்பார் போல. ஆக்சுவலா இது அவங்களுக்கு தெரியல. அவர் இறந்துட்டாருன்னே முடிவு பண்ணி சொந்தக்காரவங்களுக்கு எல்லாம் சொல்லி குழிய தோண்டி பந்தல கட்டி மாலையெல்லாம் வாங்கிட்டு வர வச்சு வேலைக்கு போன எந்தெந்த ஊர்ல இருந்தோம் இருக்கிறவங்க எல்லாம் வந்து சொந்தக்காரவங்க எல்லாம் வந்து வெயிட் பண்ண இவர் வந்த சோறுல ஐஸ் பெட்டில கொண்டே வச்சிருந்திருக்காங்க. அந்த குளிர்ச்சி தாங்க மாட்டாம அவர் எந்திரிச்சிட்டாரு. வர்றவங்க எல்லாம் புலம்பிட்டு இருக்காங்க. என்னோட வேலையை விட்டுட்டு வந்துட்டு அதை விட்டுட்டு வந்துட்டு இதை விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு. செத்தவருக்கு நம்ம இந்த ஏற்பாடுகளை பண்ணலாம். உயிரோட இருக்கிறவர்களுக்கு இந்த ஏற்பாடு பண்ணா அந்த வீடு ஒரு பக்கம் பாரமாவும் ஆயிரும், இன்னொரு பக்கம் சிரிப்பும் வரும். ஏன்னா சாகறதுக்கு முன்னாடி என்னை குழியில ஓட்டாமுக்க பாத்தீங்களே